திருப்பதியிலேருந்து திருமலைக்கு பஸ்ஸில் போக போகிறோம். ஏராளமான தகவல்களோட உங்களோட நான் பயணிக்க போகிறேன். வாங்க சேர்ந்து திருப்பதிக்கு போகலாம். நம்முடன் இந்த திருமலை திருப்பதி பயணத்தில் நம்மோட பஸ் டிரைவர் நிறைய தகவல்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு புதுசாகவும் ஆச்சரியமூட்டுவதாகவும் இருக்கும். பெரிய திருவடி கருட பகவான் தரிசனத்துடன் உள்ளே நுழைகிறோம். திருமலைக்கு படி வழியா ஏறி போற வழி இதுதான். இங்க தேங்காய் உடைச்சி சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து ஏறி போவாங்க. அடுத்து விநாயகர் கோயில் வரும். நாளைக்கு மொத்தம் கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர்ஸ், 17 கிலோமீட்டர். Only Ghat section, toll gate to toll gate 17 km. இதுதான் விநாயகர் கோயில். யான் படிக்கும் தமிழுக்கெல்லாம் முதல் எழுத்தே தந்தை சொற்படிக்கு கீழ்நடக்கும் குணக்கொழுந்தே. இங்கிருந்து காட் ஸ்டார்ட் ஆகும். இது பேரு கபிலவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலவனம். திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போறதுக்கு மொத்தம் 2 மலைப்பாதைகள் இருக்கு. ஒன்று 1944 அமைக்கப்பட்டது, இன்னொன்று 1974 அமைக்கப்பட்டது. திருமலையிலேருந்து திருப்பதிக்கு வாகனங்கள் செல்றது பழைய மலைச்சாலையிலையும், திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போறதுக்கு புதிய மலைச்சாலையும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இது பீஷ்மவனம் அப்படின்னு சொல்றாங்க. அடர்ந்த மலைகளுக்கு இடையே அமைக்கப்பட்ட சாலை, குறுக்க வளர்ந்து செல்லும் சாலை. பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும். இந்த சாலையை அமைச்சது யாருன்னா திவான் பகதூர் ஏ நாகேஸ்வர ஐயர். இவர் தான் அந்த சாலையை அமைச்சது. மலைக்கு போகிறது இது சிங்கிள் ரோடு, ஒன் வே. காரில் வந்தாலும் இந்த மாதிரி பஸ் போகும்போது நம்மளா கேட்டு ஓவர்டேக்கிங் எடுக்கக்கூடாது. முடிஞ்சா அவங்களே போய் கொடுப்பாங்க. அவ்வளோ வரலாம், அங்கே வரலாம் நம்ம காத்துன்னு இருக்கணும் பின்னாடி. இன்னும் 5 கிலோமீட்டர்.
இது வந்து வியூ பாயிண்ட். இந்த இடத்துக்கு நேரா கீழே ஜூ பார்க் வரும். அதுதான் ஜூ பார்க். எல்லாரும் சொல்றாங்க ஏழுமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழுமலைன்னா 7 சக்ராஸ் மாதிரி. செவன் சக்ராஸ்னா மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரக, அனாஹத, விசுத்தி, ஆக்ஞா. சஹஸ்ராரம் வந்து 7வது மலை கணக்கு. அந்த கணக்குல சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பேசுறது வந்து 7 மலை இருக்கும். 7 மலை தாண்டினா தான் சாமி பார்க்க முடியும். அந்த 7 சக்ராஸ் தாண்டினா தான் சாமி. திருப்பதியிலேருந்து திருமலைக்கு காலையில் 3 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் தான் பயணிக்க அனுமதிப்பாங்க மலை வழியாக. அதுக்கப்புறமேட்டு பயணம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு மறுநாள் மறுபடியும் காலையில் இதே மாதிரி 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் போக முடியும். இது இன்னைய வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இதெல்லாம் 9வது மைல். मिलन तो है आई रे, मिलन तो है आई रे, मिलन तो है आई रे, मिलन तो आई रे, मिलन तो है आई रे, मिलन तो है पिया कटत नाही. இது வந்து ஹரிணி அப்படின்னுவாங்க. இந்த இடத்த வந்து ஹரிணி என்னுவாங்க. द्रेना 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 तन दरे द्रेना 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 द्रेन तन दरे द्रेना 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 तन दरे द्रेना 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 तन दरे ना तन तुंद तदरे तदरे दानी दारे दानी तदारे. திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு ஒரு டைம் வச்சுருக்காங்க. இந்த டயத்துக்கு மேலே போனாலும் பிரச்சனை தான், டயத்துக்குள்ளார சீக்கிரம் வந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா மலைப்பாதைகளில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முன்னேறி போகவும் கூடாது, இடையில எங்கேயும் நிறுத்திட்டு டைம் பண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை மீறி ஓவர்லோடு நிறைய ஆட்களை அழைச்சிட்டு காரில் ஏற்றிட்டு போனாலும் சரி, இறங்கினாலும் சரி, நிச்சயம் ஃபைன் போடுவாங்க, குறித்து வச்சுருவாங்க. அடுத்த முறை போகிறப்ப நிச்சயம் நம்ம அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இவ்வளோ சொல்கிற நானே எனக்கு ஒரு வாட்டி இது நடந்திருக்கு. 2வது வாட்டி போகிறப்ப அலிபிரி செக் போஸ்ட்டில் வண்டி நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ரொம்ப மரியாதையாக அவ்வளோ அழகாக ஹம்பலாக பேசினாங்க. இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறதையே ரொம்ப நளினமாக அவங்க சொன்னது அவ்வளோ இதமாக இருந்தது. நீங்கள் வந்து உண்டியல் கணக்கியே ஒரு 100 ருபீஸ் சேர்த்துட்டு போயிடுங்க பெருமாளுக்கு அப்படின்னாங்க. அங்கேயே ஆன்லைனில் அதை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வெளியில் வந்து தோல் மேலே கை போட்டு கொஞ்சம் மெதுவாக போகணும், ரொம்ப வேகமாகவும் போகக்கூடாது, அதிகமாக ஆளும் ஏற்றிக்கக்கூடாது, அதை பவ்யமாக சொன்னாங்க. ரோடு எந்த இடத்துல எப்படி ஓட்டணும், எல்லா இடத்துல சைடு கொடுக்க முடியாது. அங்கே பாருங்க, அவங்க இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு,
அந்த இடத்துல மட்டும்தான் சைடு கொடுக்க முடியும். ஏன்னா இந்த டர்னிங் வந்து கொஞ்சம் டேஞ்சரான டர்னிங். நம்மளுக்கு ஈஸியாக தான் தெரியும், கட்டிங்கில் போனால் மாட்டிப்போம். இங்கே பாருங்க, அவங்க இங்கே இனிமேல் சைடே கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான், மேலே போகிற வரையும் கொடுக்க மாட்டோம். நம்ம பயணிக்கிற இந்த பஸ் டிரைவர் நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பஸ் ஓட்டுறதுக்குன்னு ஃபஸ்ட்டு தனியாக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மறுபடியும் மேலே திருமலையில் ஓட்ட வச்சு கொஞ்ச நாள் ட்ரெயின் ஆன பிறகு தான் தனியாக ஓட்டவே அனுமதிக்கிறாங்க. இது வந்து தெலுங்குல வந்து மோகாட்டுக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது பர்மிஷன் வந்து அது கிரீன் டாக்ஸின்ட்டு வரும். அது இருந்தால் தான் அது எலிஜிபிள் இருக்கணும். எல்லாம் செக்கிங் பண்ணுவாங்க. வாரத்தில் 2-3 வாட்டி மேலே கீழே 2 இடத்துலையும் செக்கிங் ஆகும். ஜீப்பெல்லாம் பேப்பரெல்லாம் பர்ஃபெக்ட் ஃபோர்ஸில் இருந்தால் தான் அந்த ஜீப் அலௌடு, இல்லைன்னா அலௌட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஓ செக்கிங் ஆகும். அடுத்து வர்றது தான் நம்ம சாமி பார்க்குறோமே அந்த இடம், அந்த டர்னிங் அடுத்து வர்ற டர்னிங். கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் ஒன்லி டோல்கேட் டு டோல்கேட். இறங்குற வழியோட சேம் கிலோமீட்டர். இறங்குறதுக்கு வந்து 40 நிமிஷம் இறங்குறதுக்கு, ஏற வழி வந்து 30 நிமிஷம். அதுக்குள்ளே போகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல. அதுக்கு என்ன காரணம்னா, தெரியாத ஆளுங்க வருவாங்க நிறைய பேர். யாருக்கு தெரியாது எந்த டர்னிங் எங்கே இருக்குன்னு. ஸ்பீடு போகக்கூடாது, அந்த காரணத்தினால தான் வச்சாங்க. இதுதான் ஜிஎன்சி டோல்கேட்டு. நம்ம வந்துட்டோம், மலைக்கு வந்துட்டோம். பஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 நிமிஷம்னா நம்ம 32-33 நிமிஷம் மேலே வந்திருக்கிறோம். ஜிஎன்சி கல்யாணக்கட்டா. मोरी ननदसी बरन मोरी ननदसी बड़ी पाछे रहत जान गुनी कहूँ कैसे हमसे नित दे तगारी आई रे मिलन तो आई रे मिलन तो आई रे मिलन तो है आई रे मिलन
रे सा सा रे मिलन तो है रे मिलन तो है रे मिलन तो है आई रे இது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் மேலே கரெக்டாக நம்ம 33 நிமிஷம் 33 நிமிஷத்துல நம்ம மேலே வந்துட்டோம் அங்கே டோல்கேட்லேருந்து. இதுதான் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். அவ்வளோதான், திரும்ப லாஸ்ட் ஸ்டாப். மக்களே, திருமலைக்கு வந்துட்டோம். இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் தனியாக வந்தப்போ உங்களோட பயணம் எப்படி இருந்தது? உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.